82 செப்டம்பரில் தூத்துக்குடியில் வடக்கரை வீதியில் எம்டி முடித்த பிறகு என்னுடைய மருத்துவத்துறை தொழிலை ஆரம்பித்தேன். 82லேருந்து 92 வரைக்கும் 10 வருஷம் வடக்கரை வீதியில் தான் இருந்தேன். அதுக்கு பிறகு 92 டிசம்பர் 9ஆம் தேதி இங்கே இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 32 வருஷம் ஆச்சு. வடக்கரை வீதியும் சேர்த்து மருத்துவத்துறையில் நம்மளுடைய தேவை வந்து 42 வருஷம் முடிஞ்சு 43வது வருஷம் தொடங்குறோம். இதுக்கு மீன் டைம்ல வந்து நாங்க இங்க வந்த பிறகு 32 வருஷத்துல 6 தடவை இயற்கை சீற்றத்துக்கு ஆளாயிருக்கோம். அதாவது மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது. கிட்டத்தட்ட 94ல, பிறகு வந்து 2000ல, அதுக்கு பிறகு 2016ல, பிறகு 2021ல, 2023ல பேரிழப்பாயிட்டு எங்களுக்கு. ஏன்னா தண்ணி வந்து ஆஸ்பத்திரி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பல கோடி ரூபாய் மதிப்பான பொருட்கள் சேதம், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால நாங்கள் ஆஸ்பத்திரியை தண்ணியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக புதுப்பிக்கக்கூடிய கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதனால கடந்த கிட்டத்தட்ட 10 மாசமா ஆஸ்பத்திரியை வந்து நாங்கள் புதுப்பிச்சு தண்ணியிலிருந்து எப்படி மழை வந்து வெள்ளம் வந்தாலும் தண்ணியிலேருந்து தப்பிக்கலாமோ அது மாதிரி நாங்கள் எல்லாம் ஒரு 80% வேலைகள் முடிஞ்சு இன்னைக்கு திருப்பி ஒரு புது ஆஸ்பத்திரி மாதிரி தொழில் துவங்குறோம். நாங்கள் எங்களுடைய சேவை வந்து மெயினாக வந்து டயபெட்டிஸு, ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டு, ஸ்ட்ரோக்கு, ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, இந்த மாதிரி எல்லா வகையான வியாதிகளையும் பார்க்குறோம். இப்போதைக்கு வந்து எங்களுக்கு எமர்ஜென்சி மெடிசன் படித்த நவீன்கிற டாக்டர் இருக்காரு. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து MD DGO படிச்சிருக்காங்க, மகப்பேறு மருத்துவம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வசதிகளையும் நாங்க விரிவுபடுத்த போறோம். ஆல்ரெடி நாங்க வந்து எக்ஸ்ரே வச்சிருக்கோம், ECG வச்சிருக்கோம், ICC வச்சிருக்கோம், ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்கோம், எக்கோ மிஷின் வச்சிருக்கோம், ஸ்கேன் வச்சிருக்கோம், த்ரெட்மில் என்று சொல்லக்கூடிய எல்லா வசதி, CT ஸ்கேன் தவிர வேற என்னென்ன வேணுமோ அவ்வளோ வச்சிருக்கோம். நாங்க மாடர்ன் லேபரட்டரி வச்சிருக்கோம். எங்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நீங்க பிளட்டை கொடுத்தா அதே தன்னாலே ரிசல்ட் சொல்லணும். அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கு. நாங்க ஒண்ணு செய்ய தவறிட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பண்ணா விட்டுட்டோம். அதனால மக்கள்லாம் ஏமாந்து போய் எங்க போய் வந்து பணத்தை செலவழிக்கிறாங்க. மக்கள் வந்து இதுல இருந்து ஒரு விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு வரணும். எந்த டாக்டர் நல்ல டாக்டர், யாரு வந்து நல்ல அறிவோட இருக்காங்க, நமக்கு வந்து உண்மையான மருத்துவம் கிடைக்கும், நம்ம உயிருக்கு பாதுகாப்புங்கிறத தெரிஞ்சு அவங்களுடைய மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன மத்தியானத்து பிறகு சீரியஸான ஹார்ட் அட்டாக்ல வருவாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றி நாங்கள் வந்து மதுரை, சென்னை மாதிரி இடங்களுக்கு அனுப்பி ஆஞ்சியோகிராம் பண்ணி, தூத்துக்குடியிலே ஆஞ்சியோகிராம்லாம் சில பேருக்கு பண்ணி ஸ்டெண்ட் வச்சிருக்காங்க. மதுரை, சென்னை மாதிரி இடங்களுக்கு போய் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா வசதிகளும் செய்யத்தான் செய்கிறோம். நாங்கள் பேஷண்ட்டுங்கிறது மதுரைக்கோ சென்னைக்கோ அனுப்பணும், அதோட விட்டுறதில்லை. நாங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவோம். அந்த பேஷண்ட்டுக்கு வேண்டிய எல்லா ஒத்துழைப்பும் வந்து எங்க ஆஸ்பத்திரியில இருந்தோ என் மூலமாவோ நாங்க வந்து கண்டிப்பா பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்க 2வது கொரோனால வந்து ஹாஸ்பிட்டல் அப்ரூவல், கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கொரோனா பேஷண்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணோம். கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு 13,000 ரூபா தான் கொடுத்தாங்க. அதாவது மருந்து, மாத்திரை, ட்ரீட்மெண்ட், டாக்டர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 10 நாளைக்கு அந்த பேஷண்ட் இருந்ததுன்னா கவர்மெண்ட் 1,30,000 தான் எங்களுக்கு தரும். 13,000 ரூபாயில கொரோனா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண ஒரே டாக்டர் உலகத்திலே நானா தான் இருப்பேன். நாங்க அந்த 1,30,000த்துல 10 நாளைக்குள்ள எல்லா செலவையும் ஏற்று, அவங்க கஷ்டப்பட்டவங்களா இருந்தா வீட்டுக்கு போகும்போது செலவுக்கும், ஏன்னா கொரோனா பீரியடு வேலை கிடைக்காது,
செலவுக்கு நாங்க 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கோம். இது நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க இதை விசாரிச்சுக்கிடலாம். அதே மாதிரி நாங்க வந்து கார்டியாக் கரோனரி கேர் யூனிட் வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 5,000 ரூபா தான் வாங்குறோம். 5,000 ரூபா கரோனரி கேர் யூனிட்டுக்கு வாங்கக்கூடிய ஆஸ்பத்திரி இந்த இந்தியாவிலே உலகத்துல எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க. நாங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க எங்க பேஷண்ட் எல்லாம் அனுப்புறோம். 5,000 ரூபாய்க்கு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஏசி ரூம்ல எல்லா வசதியோடையும் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரே மருத்துவமனை இந்த மருத்துவமனை. இப்ப இல்ல, 35 வருஷமா இதே ரேட்டு தான். நாங்க வந்து அதுலயும் சில பேர் எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள நாங்க வந்து ஃப்ரீயா தான் பாக்குறோம். ஆனா வந்து வெளியே நாங்க வந்து சொல்றது கிடையாது. நல்லது செய்யும் போது அது வெளியே பிறருக்கு தெரியாம செய்யணுங்கிறது எங்களுடைய பாலிசி. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க. விவசாயத்துல தான் எங்க அப்பா எல்லாரும் எங்களை படிக்க வச்சு வந்தாங்க. அதனால கிராமத்துல இருந்து வர்றாங்க, விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு மனதுல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. கிராமத்துல இருந்து வர்ற எத்தனையோ பேருக்கு வந்து நாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சிரிஞ்செல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்றது. நாங்க 600 ரூபா உள்ள சிரிஞ்சை வந்து எத்தனையோ பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். அந்த சிரிஞ்சை ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நாங்க கடந்த 30 வருஷமா வருஷத்துக்கு ஒரு தடவை தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் பண்றோம். சுகரு, யூரியா, கிரியாட்டின், ஹார்ட், செஸ்ட், கண்ணு இன்னு அரவிந்த் மருத்துவமனையில இருந்து வந்து நவம்பர் 14ஆம் தேதி இது வரைக்கும் 30 வருஷமா பண்ணியிருக்கோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாங்க வந்து அதுல ஒரு 2 லட்சம் ரூபா செலவழிச்சு ஒரு சப்சிடைஸ் ரேட்டு, அதாவது 500 ரூபா கொடுத்தா போதும் அவங்களுக்கு இவ்வளவு டெஸ்ட் நாங்க பண்றோம். இதே இது நீங்க ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 10,000 ரூபா வரும். இதை நாங்க 30 வருஷமா வந்து இதை வந்து ஒரு சர்வீஸா வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு டயபெட்டிஸை பற்றி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். எல்லாரும் நினைக்கிறாங்க டயபெட்டிஸ் இருந்தா டயபெட்டிஸை மட்டும் ட்ரீட் பண்ணா போதும். அப்படி கிடையாது. ஹார்ட் டிசீஸுக்கோ, ஸ்ட்ரோக்குக்கோ, இந்த கிட்னி வர்ற வியாதிக்கோ மூல காரணமே இந்த டயபெட்டிஸ் தான். அதனால இதை கண்ட்ரோல் பண்ணதான் நீங்க அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட முடியுங்கிறத தெரியும். இந்த மாட்டோட தான் நாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றோம். நாங்க வந்து கிராமங்கள்ல புதியமுத்தூர், அதே மாதிரி விளாத்திகுளம், புதூர், சிவகலையில எல்லா இடத்துலயும் கேம்ப் பண்றோம். திரேஸ்புரத்துல பண்ணியிருக்கோம். நாங்களும் வருவோம், எங்க டாக்டர் நண்பர்களையும் கூட்டிட்டு போவோம். முழுமையான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஸ்கிரீனிங். உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு, பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான். அந்த கேம்ப்ல கண்டுபிடிக்கிறவங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்ப நல மருத்துவர் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஸ்பெஷலிஸ்டே போய் அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து சிகிச்சை பண்ணணும். இதுதான் அந்த கேம்பினுடைய நோக்கம். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈரல்ல வந்து ஆல்கஹால் சாப்பிடாதவங்களுக்கும் ஈரல் வந்து பாதிக்கலாம். அதுக்கு பேர் 4 ஆல்கஹாலிக் சிரோசிஸ் பேரு. அதுக்கு வந்து ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை வச்சுதான் இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். நாங்க ரெகுலரா மாசம் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃப்ரீயா பண்றோம். ஃபைப்ரோ ஸ்கேன் டெஸ்ட் குறைஞ்சது 10 பேருக்காவது ஃப்ரீயா பண்றோம். பண்ணக்கூடிய டேட் எல்லாம் நாங்க எழுதி வச்சு நீங்க எத்தனை பேர் வந்தாலும் அன்னைக்கு நாங்க இந்த ஃப்ரீயா ஃபைப்ரோ ஸ்கேன் டெஸ்ட் பண்றோம். இந்த ட்ரீட்மெண்ட் ஃபைப்ரோ ஸ்கேனுக்கு மட்டும் 5,000 rupees ஆகும். ஸ்கேன் டெஸ்ட் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் இந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. சிடி ஸ்கேன் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்கேன்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் ஃபைப்ரோ ஸ்கேன்ங்கிறது ரொம்ப குறிப்பிட்ட இடங்கள்ல தான் அந்த குடல் வால் சிகிச்சை பண்ற, அதுலயும் தேர்ச்சி பெற்ற டாக்டர்லாம் இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் இருக்காது. இதை ஒரு சர்வீஸா நாங்க வந்து ஒரு கம்பெனியினுடைய உதவியோட பண்றோம்.
இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அனலைசர். இதில் வந்து பயோகெமிஸ்ட்ரி சாம்பிள்ஸ்லாம் ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்டேஜான ஒரு மிஷினு. டெஸ்ட் பர் காஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். டைமிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ரிப்போர்ட்டும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் மிஷின், ஃபுல்லி பயோகெமிஸ்ட்ரி மிஷின். இது அப்டேட் பண்ணிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கிறோம். அடுத்து இது வந்து செமி ஆட்டோ அனலைசர். இது அதுக்கு ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கிறோம். ஸோ அதில் ஏதாவது வேல்யூஸ் வந்து எலிவேட்டடாக வந்துச்சுன்னா அதை ரீசெக் பண்ணுறதுக்காக அந்த மிஷின் வச்சுருக்கிறோம். இது மேனுவல் மிஷின் தான். இதுலேயும் வந்து எர்பா டான்சிஷாக தான் வச்சுருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் போடுறது. ஸோ இதில் ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் போட்டுக்கலாம். இது கேட்ரேஜ் மாடல் தான். ரொம்ப குயிக்காக ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ நமக்கு 12 நிமிஷத்தில் வந்து ரிப்போர்ட் வந்துடும். கேட்ரேஜ் மாடல் தான். ரிப்போர்ட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். டைமிங் வந்து நமக்கு மிச்சம் ஆகும் இந்த மிஷின் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து சென்ட்ரிபியூஜ். இதில் எல்லாம் வந்து நம்ம வந்து சாம்பிள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, டெஸ்ட் போகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இது. இது நல்லா குவாலிட்டியான கம்பெனி தான். இது வந்து செல் கவுண்டர், கம்ப்ளீட் பிளட் செல் பார்க்கக்கூடியது. இதில் நம்ம சிமியர் ஸ்டடிங் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால இதில் வந்து குவாலிட்டியாகவும் நம்ம பார்த்துக்கலாம். ரீசெக் பண்ணுறதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீடியாட்ரிஷனுக்கும் இதில் வந்து ரன் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களுக்கும் ஸ்மால் அமௌண்ட் பிளட் எடுத்து டைலூஷன் மோடில் போட்டு ரன் பண்ணுறதுக்கு அவைலபிள் தான் இதில் இருக்குது. அதனால சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் பண்ணக்கூடிய அட்வான்ஸான மிஷின் இது. நல்லா இருக்கும் ரிப்போர்ட் குவாலிட்டி. இது வந்து எலக்ட்ரோலைட்ஸ். இது வந்து சோடியம் பொட்டாசியம் குளோரைடு போடக்கூடிய அனலைசர். அதுவும் ஆட்டோமேட்டிக் அனலைசர் தான். இதுவும் ஆட்டோமேட்டிக் அனலைசர் தான். அதனால வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்து நம்ம சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால சிறுவர் முதல் பெரியவர்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்துல ஹோம் கனெக்ஷனுக்கும் இப்போ நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கும் அவைலபிள் இருக்கு. அதனால நீங்க யாருனாலும் எங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கேட்டுக்கிறோம். ஒரு அருமையான நாள், ஆடி 18 இருக்கு. இந்த இனிய நாளிலே டாக்டர் அவர்கள் புதிய கட்டடம் அபிவிருத்தி மேன்மைகளை செய்து முடித்து அவருடைய புதிய அறையை இன்னைக்கு சிறப்பு விழா செய்திருக்கிறாங்க. இறைவனுடைய பிரியனால அவர்கள் வாழ்வு மென்மேலும் வளர்ந்து நிறைய ஏழை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி மாநகரிலே மிகவும் குறைந்த செலவுல மிகவும் சிறப்பான ஒரு சேவையை செய்துட்டு இருக்கிற ஒரே ஆஸ்பத்திரி, ஒரே டாக்டர் நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் தான். அவருடைய பணி சிறக்க மென்மேலும் வளர இங்க அருமையான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வதோடு நிறைய வசதிகளை இப்ப உருவாக்கி தந்திருக்கிறாங்க. உடம்ப இன்ச்சு பை இன்ச்சு அளக்கக்கூடிய அளவுக்கு அதிநவீன எந்திரங்களா வச்சு இந்த ஆஸ்பத்திரியில செயல்படுத்திட்டு இருக்காங்க. எந்த விதமான நோயாக இருந்தாலும் எளிய முறையில எளிய கட்டணத்துல நல்ல சிறப்பான சேவை தரக்கூடிய எங்க டாக்டர் சேவை ரொம்ப சிறப்பா இருக்கணும். மென்மேலும் ஏழை பாலைக்கு சேவை செய்யணும்னு மனதார வேண்டிக்கிறேன். மருத்துவ வல்லுநர் டாக்டர் செல்வராஜ் அவருடைய ஆதிக்கங்கள் உலக வானசாஸ்திர பிரகாரம் படிக்கும் அஸ்ட்ரானமி சொல்லக்கூடிய வானசாஸ்திர பிரகாரமும், அதாவது இயக்கத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய அப்பாற்பட்ட சக்திகளுடைய இறைவனுடைய அல்பாழ்வாளையும் கிட்டத்தட்ட ஐயாவுடைய அமைப்புகள் வந்து இயற்கையாகவே திருப்தி பண்ணக்கூடிய சமஸ்கிருதத்துல ஔஷதம்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து மருத்துவ காண்டம்னு சொல்லுவாங்க. அதை இந்த காலத்துல எம்பிபிஎஸ், எம்டி, டிஎம் அவங்கவுங்க ஆர்த்தோ ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தனிமையாக எல்லா ஒட்டுமொத்த ஜப்சட்டையும் தனியாக ஆய்வு பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு டாக்டருங்கிறதுல டாக்டர் ஐயா செல்வராஜ் டாக்டர் மிகுந்த சிறப்புடையவராக ஒரு அதே நேரத்துல எல்லாரும் பணத்தினுடைய சம்பாதியத்தினுடைய குறிக்கோள்ல மட்டும் இருப்பாங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் நிபுணர் ஆதம் சிப் சொன்ன மாதிரி பணம் மட்டும்தான் குறிக்கோளா இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம டாக்டர் ஐயா பொறுத்தளவுக்கு உலகத்தில் அவர் கால்படாத நாடுகளே இருக்காது. அவர் சார்ந்த துறையில
உலக மகாபெரிய பாண்டித்யம் மற்றும் மருத்துவத்துறை வல்லுநர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆழ்ந்த சிந்தனையை, அதாவது ஒடுங்கியிருப்பை ஒளியிடுவீர் அறிவியல் சொல்லுவாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சு பேசுவாங்க. இவ்வாறு சின்ன புள்ளி வச்சிட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு மருத்துவர்களும், நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆங்கிலத்தை சொல்லுவேன், சிறப்பு மருத்துவர்களும் ஐயா புள்ளி வச்சிட்டாலும் அது கரெக்டா இருக்கும். எம்ஆர்சி ஸ்கேனு, சிடி ஸ்கேன், அதிநவீனமான மருத்துவ கருவிகள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை உடையவர்கள்லாம் நம்ம டாக்டர் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய புகழ் அமைந்திருந்தது. இன்னும் தொடர்ச்சியாக அமையும். நான் துறைமுகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது டாக்டர்னுடைய நட்பு எனக்கு கிடைத்தது. நார்த்து கார் ஸ்ட்ரீட்டில் கிளினிக் வைத்ததிலிருந்து நான் 45 வருடங்களாக அவருடனே தான் இருக்கிறேன். என்னுடைய பணிக்காலத்தில் லீவு போட்டு இங்கே வந்து ஃபவுண்டேஷன் வேலை செய்வேன். இரவில் வந்து டாக்டரும் நானும் இங்கே வந்து வருவோம். அப்போ நான் தூங்கிடுவேன். டாக்டர் தான் மரத்துகளுக்கெல்லாம், மரம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார். கட்டின பில்டிங்க்கும் தண்ணி ஊற்றுவார். டாக்டர் வந்து பக்கத்து கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் மீது ரொம்ப பாசம் வைத்து அவர்கள் இருக்கின்ற நோய்களை பயமுறுத்தாமல், எந்தவித தேவையில்லாத டெஸ்ட்டுகளையும் எழுதி கொடுக்காமல் மிகவும் பாசமாக ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னோடியாக இருக்கிறார். கொரோனா காலத்திலும் சரி, நான் கொரோனா பேஷண்ட்டினுடைய எதிர் ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன். எனக்கோ டாக்டர்களுக்கோ அந்த கொரோனாவை பார்த்து நாங்கள் பயப்படவும் இல்லை. இதில் டாக்டருக்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது. அவருடைய உயிரையும் துச்சமாக நினைத்து கொரோனா நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இப்பொழுது காலத்திற்கேற்ப இந்த மருத்துவமனை விரிவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். இது இன்னும் பல துறைகள் இன்னும் இந்த மருத்துவமனைக்கு வர இருக்கிறது. எல்லா துறைகளும் சேர்ந்து வெகு விரைவில் தூத்துக்குடி மாநகரில் மிகப்பெரிய மருத்துவமனையாக விளங்கும் என்பதில் ஒரு ஐயப்பாடும் இல்லை. உறுதியாக பெரிய மருத்துவமனையாக விளங்கும். மருத்துவமனை விரிவுபடுத்திய உடனே ஒவ்வொரு வாரமும் ஃப்ரீ கேம்ப் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். தற்போது லிவருக்கு ஒரு சிறப்பு முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த டெஸ்ட்டு செய்ய வேண்டுமென்றால் மற்ற மருத்துவமனைகளில் 5000 ரூபா ஆகும். இங்கு ஃப்ரீயாக தான் செய்கிறோம். இது போன்று பல பிரிவுகளில், அதாவது சுகர், மற்றபடி கொலஸ்ட்ரால், கொழுப்பு போன்ற கேம்புகளும் ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பொதுமக்களுக்கு இனிமேல் மிகவும் விளம்பரப்படுத்தி நாங்கள் அதை எல்லாரும் பயனடையும்படி செய்வோம். இப்பொழுது உள்ள விஞ்ஞான உலகில் நம்ம அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் அவர்கள் அடிக்கடி சனி ஞாயிறு கேம்ப்பு போய் எல்லாம் அப்டேட் எல்லாம் படிச்சுட்டு வருவார். படிச்சுட்டு வந்து அதவே நோயாளிகளுக்கு என்ன சிறந்த முறையில் அவங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்க முடியுமோ அந்த சிகிச்சையெல்லாம் கொடுப்பார்.